மேலறை தியானம் ஜனவரி மாதம் 30ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ட்ரேசி மார்ட்டின், ரெனசி, USA. தலைப்பு: கடவுள் கரிசனை உள்ளவர். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். 2010ஆம் ஆண்டு மே மாத ஆரம்பத்தில் எமது நகரத்தில் பல நாட்கள் மழை பெய்ததால் நகரை சுற்றி பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதனால் எமது வீடு உட்பட பல வீடுகள் சேதமடைந்தன. எமது வீட்டை திருத்துவது எம்மால் முடியாத காரியமாக எமக்கு தோன்றியது. நகரத்தின் அழிவும் பெரிதாக இருந்தது. கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த அழிவை எப்படி நன்மையானதாக மாற்றுவார் என்று யோசித்தோம். பயமும் கவலையும் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபித்து கடவுளின் வழிநடத்தலை தேடினோம். அவர் எமது வீட்டை புதுப்பிப்பதற்கான வழியையும் அதற்கு உதவி செய்வதற்கு மனிதர்களையும் தந்து எம்மை அற்புதமாக வழிநடத்தி ஆசீர்வதித்தார். முடியாது என்று கவலைப்பட்ட விடயத்தை கடவுள் அற்புதமாக நிறைவேற்றினார். கஷ்டமான நிலைமை எம்மை மேற்கொண்டு நம்பிக்கையற்றவர்களாக மாற்றும் என்ற உணர்வு ஏற்பட்டால் கடவுளை நோக்கி பார்த்து அவருடைய திட்டத்தை நம்புவதே சிறப்பான காரியமாகும். கஷ்டம் பெரியதோ சிறியதோ கடவுள் கரிசனையுடன் அதை கவனித்து உதவுகிறார். கவலையை விட்டு கடவுளின் வழிநடத்தலை நம்பி அவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கும் போது எமக்கு தேவையான சமாதானமும் ஆதரவும் தருவார். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எங்களில் கரிசனை உள்ளவர், எமது தேவைகளை நிறைவு செய்வீர்கள் என்று நாம் நம்புவதால் எம்மை கவலைப்படுத்தும் காரியங்களை உங்கள் கரங்களில் ஒப்படைக்க உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் குழப்பமடையும் காலங்களில் கடவுள் அவற்றை மாற்றுவார் என்று அவரை நம்புவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பலப்படுத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.